எனக்கு டான்ஸ் ரிஹர்சல் இருக்குன்னு சொன்னேன்ல, எதுக்கு வர சொன்ன? ஏன் வந்த உடனே பறக்கற? சீக்கிரமா என்னன்னு சொல்லு, நான் போகணும். ரொம்ப நாளா பாடத்தையே படிச்சிட்டு இருக்கோம், என்னைக்கு பிராக்டிகலா ஆரம்பிக்கிறது? என்னன்னு சொல்லு. எதுக்கு கதவை லாக் பண்ண? கவிதா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பெட்ரூமுக்கும் தமிழ்ல பள்ளி அறதான், கிளாஸ் ரூமுக்கும் தமிழ்ல பள்ளி அறதான். சீ, விளையாடுறியா நீ? இனிமேதான் விளையாடவே போறேன். விடு என்ன? சீ, விடு என்ன? ஹெல்ப்! காப்பாத்துங்க! என்ன காப்பாத்துங்க! கவிதா! கவிதா! ஹலோ! கவிதா, என்னாச்சு? சரி, ப்ளீஸ், இங்க நடந்தது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ப்ளீஸ், ஓகே? அழாத. சரி, கூலா. ரிலாக்ஸ், ஓகே? ஏய், என்னாச்சு சண்முதி? ஏன் கவிதா அழுறா? சொல்லுடி. அது ஒண்ணும் இல்லையா, கவிதா கிளாஸ்க்குள்ள இருந்திருக்கா, தெரியாம பியூர்னு பூட்டிட்டு போயிருக்கா, அதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா. சின்ன குழந்தையா நீ? கண்ணு தொடச்சுக்கோ. கம்மியா. ஓகே. என்ன சார், பாட்டனி டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம்ல ஏதோ பிரச்சனையாமே? எனக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சார். காந்தி, இங்க வாப்பா. பையன் பேருக்கு தகுந்த மாதிரி உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டான். ரொம்ப நல்ல பையன் சார். வா 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 வா. ஆமா, பாட்டனி கிளாஸ் ரூம்ல ஏதோ பிரச்சனையாமே? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் இப்பதான் வரேன். அப்படியா? சண்மதி, இங்க வாமா. எஸ் சார். சரி, நீ போப்ப. ஏமா சண்மதி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என்ன சார்? என்ன சார்? அதாம்மா உன் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு பேர் என்ன? கவிதா. கவிதா. அவ பாட்டனி கிளாஸ் ரூம்ல ஏதோ அது ஒண்ணும் இல்ல சார், அவ கிளாஸ் ரூம்குள்ள இருந்தது தெரியாம பியூன் கதவை சாத்திட்டு போயிட்டான். அந்த பியூன் நல்ல நாள்லயே கதவை சாத்த மாட்டான். என் தலை நல்ல வசதியா இருக்குன்னு மிளகா அரைக்கிறியா? காந்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். சார், கவிதா பாவம், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா படிப்பை நிறுத்திடுவாங்க. நான் என்னமா அவ வீட்டுல இல்லாம போய் சொல்லிட்டு இருக்க போறேன்? இனிமேலாவது கவிதாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அந்த டேவிட் நல்லவன் நினைச்சு லவ் பண்ணிட்டான், ஆனா இனிமே அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு இது போதும், நீ போ. ஓகே சார். என்ன போய் விஷயம் புரியுதா? கவிதாவுக்கும் டேவிட்டுக்கும் சம்திங் சம்திங். இந்த கவிதாவை இந்த டேவிட் கிளாஸ் ரூம்ல வச்சு சம்திங் சம்திங் செய்யறதுக்கு பாத்துருக்கான். போதுமா? எப்படி போட்டு வாங்கின பாத்தீரா? உமக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கணும். போய் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நீர் தான். ஏய், அறிவு இருக்கா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை வெளியில சொல்லாதான் எவ்வளவு தடவை சொல்லியோ எல்லாத்தையும் உளறி கூட்டிட்டியே. உனக்கு எல்லாம் ஒரு பொண்ணோட மனசு என்னன்னே புரியாது போல இருக்கு. இல்ல, அவர் கேக்குறப்ப நான் அவர் கேட்ட உடனே சொல்லிடுவியா? அந்த பக்கமா லைப்ரரிக்கு புக் எடுக்க போனான்னு சொல்லி தள்ளிக்க வேண்டியதானே? இதெல்லாம் இத பார்த்தாலே எரியுது. போயிடு அப்படி. ஹலோ. நான் தாங்க, ராங் நம்பர். என்ன விளையாடுறீங்களா? அன்னைக்கே பாதியில கட் பண்ணிட்டீங்க. ஆமா, கட் பண்ணிட்டேன். அதான் ஏன் தினமும் 4 பேர்கிட்ட பேசுறதுனால என்ன கட் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, இப்போ உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறேன். நம்பர் எழுதிக்கோங்க. இந்த நம்பர் கொடுக்கறேன், ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நாம நேர்லயே மீட் பண்ணுவோம். நேர்லயா? நேர்ல தான். ஏன்? இல்ல, போன்லயே பேசி பழகிருச்சு, அதான். அதனால தான் நேர்ல மீட் பண்ண போறோம். உங்களை பத்திர ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போறேன், உங்க பேரையும் சேர்த்து. அதுக்கு இல்ல. ஹலோ, எனக்கு 2வது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா அது உங்களால தான். அதுக்கு தான் நேர்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லனா ரொம்ப தான் பண்றீங்க. கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணுமா? எஸ், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், நிறைய பழகணும், நிறைய விஷயம் சொல்லணும். இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காது.
முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெம்முங்க. உங்களை எப்படி பிடிக்காம போயிடும்? நாளைக்கு காலையில மெரிப்ரோன் ரெஸ்டாரண்ட்ல 10 o'clock லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட் சீட்ல ரெட் ஜாக்கெட் கிரே ஸ்கர்ட்ல உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜானி, ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போனோம். உன் சட்டையை கொஞ்சம் தர முடியுமா? டேய், அதுக்கு ஏன்டா என்ன கேக்குற? உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டு போ. போ. தேங்க்ஸ் ஜானி. போடா. வெளில போனியா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு போனேன் 3 நாள் ஆளே காணா. என்னப்பா காந்தி? அட ஈஸ்வரா, என்னப்பா கோலது? என்ன நல்ல பெர்ஃப்யூம் அடிக்குதே, என்ன விசேஷம்? காந்தி என்ன? நீங்க தானே சொன்னீங்க. நான் என்னப்பா சொன்னேன்? நம்மள வெறுக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் விரும்புறதுக்கு ஒருத்தராவது இருப்பாங்க. நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. அந்த ஒருத்தரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் இப்போ. யாருப்பா அது? போயிட்டு வந்து சொல்றேனே. அது சரி சரி, நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லா நடந்தா சரி. யாரா? சாரி. Idiot. உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? இல்ல, அது வந்து எவ்வளவு முக்கியமான ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ச்சே. நான் இங்க ஐயோ, இப்ப நான் கூட எதுவும் பேச தயாரா இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. காந்தி, என்னப்பா பாத்துட்டியா? யார் அது? பொம்பளை பிள்ளை தானே? நீங்க வேற என்ன? நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு போனேன். ஏய், என்னையா குழப்பம்? 1000 பேர் இல்லைண்ணே. இந்த உலகத்துல 1,00,000 பேர்ல ஒருத்தர் கூட என்ன விரும்ப போறது இல்ல. எனக்கு யார் இருக்கா நான் போய் பாக்குறதுக்கு? என்ன காந்தி, காலையில அதிசயமா ரொம்ப சந்தோஷமா பேசுன, இப்ப என்ன பழைய வடிவம் பெர்மனன்ட் முடிக்க போயிட்டியோ? ஆமாண்ணே, திருப்பியும் பழைய மாதிரி மாறிட வேண்டியதுதான். மணி, ஏய் நீ சிப்ஸா தின்னு பேதி வந்து சாக போறோம் அவனை. அழாதடா செல்லம், சாப்பிடு. வாமா சண்மதி, குழந்தை கூட்டி விட, கிச்சன்ல வேலை இருக்கு.
ஹலோ 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 என்ன வெயிட் பண்ண வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? என்ன உயிர் பொழைக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டுகிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு எதுலயுமே பொறுமை கிடையாதா? நான் பொறுத்த வரைக்கும் போதும். உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட உங்களை பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? கிளம்பிட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கொஞ்ச நேரம் வலிச்சுது. இப்ப பரவாயில்ல. உங்களை பார்க்கலங்கிற வலி எனக்கு இன்னும் போகல. எப்போ நம்ம மீட் பண்ணலாம்? வர 14ஆம் தேதி. 14ஆம் தேதியா? இன்னும் 1 வீக் இருக்கே. எதுக்கு அவ்வளவு தள்ளி? ஏதாவது நல்ல நாள் பார்த்திருக்கீங்களா? ஆமா, அன்னைக்கு நல்ல நாள் தான். என்ன? ஆமா, அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. எங்க மீட் பண்ணலாம்? இந்த தடவை நீங்க வந்து காத்திருக்க வேண்டாம், நானே உங்களை தேடி வருவேன். அந்த 14ஆம் தேதிக்காக பசி தாங்கல. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடவா? சொல்லாம வந்துட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல, டென்ஷன். அதான். என்ன டென்ஷன்? ஓ, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே நேர்ல வரேன்னு சொல்லிருக்காரா? ஒருத்தர் பார்த்து பேசி காதல் ஆரம்பிக்கும். ஆனா பாரு, என் விஷயத்துல பேசி காதல் ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் நேர்ல பார்க்க போறேன். அதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் இருந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன். பை. இல்ல, நான் எவ்வளவு நேரமா என் பின்னாடியே நின்னுட்டு இருக்கேன். நினைச்சாலும் அருவருப்பா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா?